எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பை அப்ளிகேஷன்லேருந்து எப்படி பிட்கெட் வாலெட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை ஓகே, ஆட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் 5 இயர் டிக் ஆகிருக்கோன்னு, ஒன்று மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கோன்னு, ஃபேஸ்புக், இமெயில் அட்ரஸ், கேஒய்சி, பாஸ்வேர்டு எல்லாமே 5 டிக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தா மெயின் நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா செகண்ட் ஒன்னில் இதில் மெயின் நெட் செக்லிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. 9மே உங்களுக்கு க்ரீனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் உங்களோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, பை ப்ரௌசருக்குள்ளே போங்க. செகண்ட் ஒன் ஓகே, சைன் இன் டு பை ப்ரௌசர். ஓகே, இதுக்கு ஆக்சுவலாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பை ப்ரௌசர்னு, அதுலேயே போங்க. இதில் வாலெட் செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களோட 24 கேரட் பாஸ்பேஸ் கீ டைப் பண்ணலாம். இல்லாட்டி நான் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்டிவேட் பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நான் அன்லாக் பண்ணிக்கிறப்போ. இப்போ மேலே பிஐ மெயின் நெட்டு இருக்கோன்னு கீழே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது என்னோடய இதில் லாக் ஆகிருந்த ட்ரான்சாக்ஷனு, லாக் அன்டில் 17/1 வரைக்கும். இது நான் செலக்ட் பண்ணி அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணி என்னோடய பேலன்ஸ் மேலே வந்துடுச்சு 536 காயின்ஸுன்னு. இப்போ நான் 500 காயின்ஸ் பிட்கெட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இது பே தாங்க. பே தண்டு ஆட் மேனுவல் அட்ரஸ். இங்கே உங்களோட அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வரணும். இதை பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் இதில் போனீங்கன்னா இதில் இது கடைசியில் இருக்கும் அசட்டில் போயிட்டு ஆட் ஃபண்டு. இதில் டெபாசிட் கிரிப்டோ. இதில் பைன்னு சர்ச் பண்ணுங்கள். பிஐ பை நெட்ஒர்க்குன்னு இருக்குது. இதில் லோகோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இதில் சூஸ் நெட்ஒர்க் 1 பை நெட்ஒர்க். இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரு. ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ஒரே ஒரு காயின் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் தந்தீங்கன்னா ஓகே, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ். இப்போ உங்களோட வாலெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா காயின் இங்கே ரிசீவ் ஆகிடும். ஓகே, இது ஃபியூ மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 1 மினிட்டில் உங்களுக்கு இந்த காயின்ஸ் ரிசீவ் ஆகிடும்.
ஓகே கைஸ், ஆனால் இந்த ரேட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் 4 ஹவர்ஸ், 1 டே 4 ஹவர்ஸ் தான் இருக்குது. சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.